டுடே ஃபைல் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து 1 inch மார்க் பண்ணி யூ ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். பைப்பிங் டேப் நைஸ் டேப் வச்சு அந்த யூவை ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சென்டர் பீஸோடைய ஓரத்தை பைப்பிங் பண்ணி முடித்து எடுத்து வச்சிடணும். ரெண்டையும் அட்டாச் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கணும். தையல் போட்டதுக்கு அப்புறம் டபுள் சைடுமே போட்டுக்கலாம், அப்போ தான் நகர்ந்து வராது. அதுக்கப்புறமா 1 inch அளவுக்கு எடுத்து சைடு பட்டி கொடுக்குறோம். இது எப்படி சைடு பட்டி கொடுத்து பேக் தைக்கிறோமோ அதே மாடல்லையே 3 பக்கமுமே ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மெயின் பீஸ் கூட வச்சு ஒரு மார்க் பண்ணி அடுத்த பக்கத்தை வச்சு இப்போ இந்த சைடு என்ன ப்ராசஸ் பண்ணோமோ அதே மாதிரியே அந்த சைடும் பார்த்திங்கன்னா தைச்சி எடுத்து வச்சிடணும். முகன திருப்புறது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக கொஞ்சம் பார்த்து அடிக்கணும். இது மாதிரி ஓரம் தைச்சி எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மடித்து பார்த்துட்டு ஓரம் ஒரு ஷேப்புக்காக கட் பண்ணிவிட்டு, அது என்ன ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணியிருக்கேன். வி கூட ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா நைஸ் டேப் எடுத்து வச்சு எந்தெந்த பக்கம் தையல் விட்டுருக்கோமோ அந்த சைடு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். டேப்பு வைக்கிறப்போ ஒரு பக்கம் நழுகி வராமல் பார்த்துக்கணும். கரெக்டாக சென்டர் பண்ணி அடிக்கணும் டேப்பு, அப்போ தான் நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். அந்த அனதர் சைடும் பார்த்திங்கன்னா இதே ப்ராசஸ்ஸு. நைஸ் டேப் எடுத்து நல்லா இந்த எட்ஜெல்லாம் வரப்போ கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அடித்தா இந்த எட்ஜஸ் கரெக்டாக வந்துடும். கரெக்டாக நீட்டாக அடிச்சுட்டு டேப்பை கட் பண்ணிவிட்டு மடித்து அதை ஃபினிஷ் பண்ணி எடுத்துடணும். இது மாதிரி ஒரு லைட்ரு வச்சு நூலெல்லாம் ஹீட் பண்ணால் கரெக்டாக ஹீட் ஆகி மெல்ட் ஆகிடும். நல்லாயிருக்கும் ஃபைல் பார்க்குறதுக்கு. இது ஆஃபீஸ் யூஸுக்கு பத்திரம் இதெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம எதுவுமே வைக்கல. நான் வந்து ப்ரெஸ் பட்டன், இந்த ஃபைலுக்கு வந்து ப்ரெஸ் பட்டன் வைக்கலாம்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பட்டன் அடிக்கிறேன். ஒரு எட்ஜுக்கு ப்ரெஸ் பட்டன் வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த சைடு பார்த்திங்கன்னா வச்சு இது மாதிரி நசுக்கி விட்டுட்டா கம்ப்ளீட் ஆகிடும். இப்போது கரெக்டாக மூடுதான்னு செக் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நான் பாருங்கள் முன்னாடி இது மாதிரி